பிரைஸ் தி லார்ட். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். உன்னதமான தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் சித்தம் செய்யும்படியாக அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்முடைய தியானத்துக்காக ரோமர் 9 அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. நாம் விரும்பியும் ஒன்று சாதிக்க போகிறதில்லை. நாம் நம்முடைய மாம்ச பிரயாசத்தினாலும் ஓடுகிறதுனாலும் ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை. ஏதாவது சாதிக்க வேண்டுமே ஆனால் தேவ இரக்கம் நமக்கு வேண்டும், தேவ கிருபை வேண்டும். நெகேமியா சொல்லும்போது கர்த்தருடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது என்கிறார் அலங்கம் கட்டு முன்பாக. அந்த தேவ கரம் அவன் மேல் நன்மையாக இருந்தபடினாலே ராஜாவினிடத்திலே போகிறான். ராஜா அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறான் அலங்கம் கட்டுவதற்கு. செல்லும் செலவை கஜானாவிலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறான். எவ்வளோ ஒத்தாசைகளை செய்கிறத பார்க்க. அப்படி ராஜா அவனுக்கு பெரிய காரியங்களை செய்தான். காரணம் என்ன? தேவ கரம் நன்மையாக இருந்தது. ஜனங்களிடத்திலே போகிறான். தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது என்று சொல்கிறான். ஜனங்கள் எல்லாரும் ஒரே மனதாய் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆண்டவருடைய இரக்கத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 103:13வது வசனத்தில் படிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நாம் தேவ பயத்தோடு காணப்படும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறார். எப்படியும் நம்முடைய மாம்சத்தில் நம் தகப்பன் நமக்கு இறங்குகிறாரோ அதுபோல அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். லூக்கா 1 அதிகாரம் 50வது வசனத்தில் படிக்கிறோம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மோடு முடிந்து போகிறது அல்ல, தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய இரக்கம் நம்மை பின்தொடர்ந்தே வருகிறது என்று பார்க்கிறோம். அப்படி அந்த தேவ இரக்கத்தை அதிகமாக நாம் சம்பாதிக்க வேண்டும். மத்தேயு 5 அதிகாரம் 7 வசனத்திலே படிக்கிறோம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய இரக்கத்தை பெறும்படியாக நாம் மற்றவர்களிடத்தில் இரக்கமாயிருப்போம். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து அதை நம்முடைய தேவை போல நினைத்து மற்றவர்களுடைய பிரச்சனைகள் பாடுகளை உணர்ந்து அதை நாம் அனுபவிக்கிறது போல உணர்ந்து தேவ சமூகத்தில் கொண்டு செல்வோம். தேவ இரக்கம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் மிகவும் பெரியவைகள் என்கிறத நாங்கள் பார்த்தோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தரும் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லப்பட்டபடி எப்போதும் தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி அனுதினமும் நாங்கள் தெய்வ பயத்தோடு வாழ கிருபைதார். உடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதியும். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், நன்மையாய் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless.